அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் ரமலான் நம்மிடையே வந்துவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக முதலில் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுங்கள். அனைவருமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம எந்த விஷயங்களை நம்ம செய்யலாம், எந்த விஷயங்களை அறவே செய்யக்கூடாது, எந்த விஷயங்களை நம்ம சரியாக கடைப்பிடிச்சா இந்த ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரமலானுடைய அட்டவணை, நமக்கு நாமளே போட்டுக்கிற ஒரு அட்டவணை, டைம் டேபிள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எனவே தினமும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோமா, எந்தெந்த விஷயங்களை நம்ம செய்ய தவறிட்டோம், எந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை நம்ம செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறத தினம் தினம் நம்ம டிக் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ரைட் போட்டுக்கலாம். இல்லை இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணலை அப்படின்னா தவறு போட்டு அடுத்த நாளில் இருந்து நம்ம அதை சரியாக நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே இதை அதிக அளவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லோருக்குமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இதன் காரணமாக கண்டிப்பாக நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதிக அளவில் எழுதுவான். எனவே முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா இந்த மாதத்தில் நம்ம தொழுகையை கலா இல்லாமல் ஐவேளை தொழுகையை நம்ம கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது யாருக்கெல்லாம் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குதோ அவங்கள தவிர அனைவருமே இந்த மாதத்தில் ஒரு நோன்பாளியாக நம்ம இருக்கணும். இந்த மாதத்தில் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இதை தவிர வேறு என்ன அமல்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் அதிக அளவில் நம்ம குரான் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். குரான் ஓத தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். எனவே இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு திருக்குரானை இறக்கணும். இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் இந்த குரான்களை ஓதி முடிக்கணும். குரானோடையே நம்ம இந்த மாதத்தில் தொடர்புடையவங்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது ஆண்கள் இந்த மாதத்தில் ஜமாத்தோட தொழுகிறத கடைபிடிச்சுக்கணும். ஏன்னா தனியாக தொழுகிறத விடவும் ஜமாத்தாக தொழுதா 27 மடங்கு நன்மைகளை அதிகப்படுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. அதுவும் இந்த மாதத்தில் நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா 27 மடங்கு அதிகமான நன்மைகளை நமக்கு கொடுக்குறான். எனவே ஜமாத்தோட தொழுக முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இந்த மாதத்தில் அதிக அளவில் நம்ம திக்ரு செய்யணும். குறைந்த நேரம் செலவு செய்தாலே அதிக அளவில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ருகள் இருக்குது. அந்த திக்ருகளை இந்த மாதம் முழுவதுமே நேரத்தை இதில் தான் நம்ம செலவழிக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இதையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இந்த மாதத்தில் நம்ம செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல பாவமான காரியங்களில் இருந்து நம்ம விலகிக்கணும். அதாவது தொழுகைவே இப்போ நம்ம கலா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் நம்ம அதை செய்யாமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நோன்பை கலா செய்யாமல் நம்ம பாதுகாப்பாக அந்த நோன்பை அந்தந்த நாட்களில் நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எதுலேயுமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. மேலும் இந்த மாதத்தில் வீணான காரியங்களில் நேரத்தை செலவு செய்யக்கூடாது. அதாவது இந்த மாதத்தில் செய்யவே கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம கோபப்படக்கூடாது, யார்கிட்டையும் சண்டை இழுக்கக்கூடாது, இன்னும் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, இன்னும் மற்றவர்களின் மனம் நோகும்படி நம்ம நடந்துக்கவே கூடாது. அது இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, நம்ம எப்போவுமே இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இன்னும் இந்த மாதத்தில் நம்முடைய நேரத்தை வீணான காரியங்களில் நம்ம செலவு செய்யக்கூடாது. அதாவது டிவி பார்ப்பது, முக்கியமாக இந்த மொபைல்லையே நம்ம நேரத்தை நம்ம செலவு பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதையும் நீங்கள் குறித்து வைத்து இந்த நாளில் நான் இதெல்லாம் கடைப்பிடிச்சேனா, மொபைல்லேருந்து நான் விலகி இருந்தேனா, டிவி பார்க்காம இருந்தேனா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தில் பெண்கள் தவறு அப்படின்னு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சஹருக்கும் இஃப்தாருக்கும் சமைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய நேரத்தை அதில் தான் செலவு பண்ணுவாங்க. நம்முடைய நோன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எளிமையான உணவுகளை நம்ம சாப்பிட்டு எளிமையான உணவுகளை கொண்டு நம்ம நோன்பு திறந்தோம் அப்படின்னா அது ஒரு சுன்னத்து. அதை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக அளவில் நீங்கள் சமைக்கிறேன், அதிக உணவுகளை நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு பண்ணாதீங்க. எளிமையான உணவை கொண்டு நோன்பு வைங்க, எளிமையான உணவை கொண்டு நோன்பு திறங்க. எனவே அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி அல்லாஹ்வை திக்ரு செய்யறதுல நீங்கள் ஈடுபடுங்க. இந்த மாதத்தினுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் நம்ம அனைவருக்குமே கிடைக்கும். இன்னும் நாம் அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரமலான் தான் நமக்கு கடைசியாக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இந்த ரமலானை தொடங்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எந்த ஒரு சிறிய
அமலை கூட நம்ம விடமாட்டோம். அதிக அளவில் நம்ம நன்மைகள் செய்யக்கூடிய விஷயங்களில் தான் ஈடுபட்டிருப்போம். இன்னும் அல்லாஹ்வை அதிக அளவில் நெருங்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம். எனவே இந்த எண்ணத்தில் நீங்கள் இந்த ரமலானை நீங்கள் தொடங்குங்க. அடுத்த ரமலான் அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே கொடுப்பானா இல்லையா அப்படிங்கிறத அல்லாஹ் மட்டுமே அறிவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை நம்ம அதிக அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ரமலானா நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் தாலா மாற்றி தருவானாக. இன்னும் இந்த மாதத்தில் ஐவேளை தொழுகையை தாண்டி நாம் தஹஜத், லுஹா, அவ்வாபீன், இஷ்ராக் போன்ற அனைத்து தொழுகைகளையும் நிறைவு செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதிக அளவில் குரான்களை ஓதி முடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதிக அளவில் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய முஅ்மினாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதிக அளவில் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய வகையில் இஸ்திக்ஃபாரை அதிக அளவில் ஓதக்கூடிய முஅ்மினாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த மாதத்தில் அதிக அளவில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை குறித்து துவா கேட்கக்கூடிய ஒரு முஅ்மினாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்த தேவையெல்லாம் நிறைவேறணுமோ அதை குறித்து அல்லாஹ்விடத்தில் அதிக அளவில் துவா கேளுங்க. துவா கேட்பதை நீங்கள் நிறுத்தாதீங்க. உங்களுடைய நேரத்தை துவா கேட்பதிலேயே செலவழிங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நேரம் துவா கேட்பதிலும் மற்ற முஅ்மின்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் விரைவாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்து தருவான். இந்த ரமலான் மாதத்தை உங்கள் தேவைகளை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் இன்ஷா அல்லாஹ். பரக்கத் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தை அடைந்து ஒரு நோன்பு நோற்கக்கூடிய ஒரு அடியாராக இருந்து இன்னும் அனைத்து விதமான நல்லமல்களையும் செய்து இன்னும் அல்லாஹ்விடத்தில் அதிக அளவில் நம்முடைய துவாக்களை கேட்டு இன்னும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இன்னும் சொர்க்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்து தருவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.